ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்க. போன வாரம் எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் வந்து உரியடி பண்டிகைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால தான் நான் டெய்லி விலாக் வந்து போட முடியலைங்க. இன்னையிலேருந்து இனி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து கிளைமேட் வந்து இப்படி தாங்க இருக்குது. உங்கள் ஊர்லலாம் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலே நல்லா வெயில் தாங்க அடிக்குது. 2-3 நாளாகவே வெயில் தான். ஆனால் இடையில கொஞ்சம் கொஞ்சம் மழையாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து காலையில் டிஃபன் என்ன செஞ்சாங்கன்னா, இட்லி பண்ணியிருக்காங்க. எனக்கும் என் மகனுக்கும் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அது வந்து இட்லி சாப்பிட முடியல. அதனால் அதை வந்து உதிர்த்து வந்து உப்புமாவாக செஞ்சு கொடுக்க சொன்னோம். அதனால் அம்மா வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா வாயில் வந்து எது சாப்பிட்டாலும் பிடிக்கல. அதனால் உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் இதை வந்து கொஞ்சம் காரமாக செஞ்சு கொடுக்க சொன்னோம். வத்தலெல்லாம் போட்டு நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டோங்க. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன விஷயங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. இன்றைக்கி வந்து மத்தியானம் லன்ச்சு வந்து ரசம் சோறு தாங்க. ரசத்துக்கு வந்து சோயா பீன்ஸ் என் மகனுக்கு நல்லா பிடிக்கும். அதனால் ரசம் பண்ணிவிட்டு அங்கே வந்து சோயா பீன்ஸ் அம்மா போட்டாங்க. அதுவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் தனியாக அம்மாவங்களுக்காக இந்த மாதிரி சுண்டல் வந்து செஞ்சுருக்காங்க. அதை நான் கொஞ்சம் சுண்டல் போட்டு நான் சாப்பிட்டேன். என் மகன் வந்து இந்த ரசம் சாதம் தான் சாப்பிட்டாங்க. அவனுக்கு வாய்க்கு எதுவுமே பிடிக்கல. அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்கள் ஊரில் பண்டிகை முடிஞ்சு வர்றதுக்கு. அதனால தான் எல்லோரும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் ஊரில் எல்லாம் கிளைமேட் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.